பொதுவாகவே கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த பிள்ளையாருக்கு அதே மாதிரி உருவ வகையில் பார்த்தீங்கன்னா மற்ற தெய்வங்களை விட வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்ட அந்த பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அருகம்புல்லு மாலை போட்டு காலை நேரத்தில் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றோடு அந்த சுவாச காற்று அந்த தீர்த்தமெல்லாம் சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவசர நிமித்தம் காரணமாக ஆளுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டிய நிமித்தம் இருக்கிறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா மாவு கல்லில் சிலை செய்து அதன் மூலமா சுவாமியை வடிவமைக்க கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த கருங்கல்லுக்கு உண்டான ஒரு மகிமை மற்ற விஷயங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை. பொதுவாகவே விநாயக பெருமான வழிபடக்கூடிய விஷயம், அதாவது வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானம் கண்டிப்பாக காலை நேரத்துல தான் தண்ணீர் ஊற்றி அருகம்புல்லு சாத்தி வழிபாடு வச்சுக்கிறது காலை நேரம் மட்டும்தான். இதே மாதிரி பிள்ளையாருக்கு படைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு தானம் செய்து மற்றவர்களுக்கு பங்கிட்ட கொடுத்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். அருகம்புல் மாலையா போடுறது ஏன் அவ்வளவு ஸ்பெஷல்? அதுவும் விநாயகருக்கு பொதுவாகவே கருங்கல்லால் செய்யப்பட்ட அந்த பிள்ளையாருக்கு அதே மாதிரி உருவ வகையில் பார்த்தீங்கன்னா மற்ற தெய்வங்களை விட வித்தியாசமான முறையில் வடிவமைக்கப்பட்ட அந்த பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அருகம்புல்லு மாலை போட்டு நீங்கள் அருகம்புல் அப்படிங்கிறது காலை நேரத்தில் இன்னைக்கு சாதாரணமாக லேசாக குளிரடிச்சதுனாலே ஜலி பிடிக்குது ஜலதோஷம் பிடிக்குதுன்னு நிறைய பேர் ஒத்துக்காம வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மார்கழி பனியில் காலை நேரத்தில் அருகம்புல்ல போய் தொட்டங்கன்னு வைங்களே அதுவே உங்களுக்கு குளிராக வந்துட்டு இருக்கும். அவ்வளவு ஜில்னஸ் இருக்கும், அதுவே ஐஸ் கட்டியமாக வந்துட்டு இருக்கும். அந்த பனி இருக்கக்கூடிய அந்த காலை நேரத்தில் அருகம்புல்ல உங்க கையால எடுத்து அதை தண்ணீர்ல நினைச்சு ஒரு சொம்பு தண்ணியில அந்த அருகம்புல்ல வச்சு அந்த அருகம்புல்ல நீங்க மாலையா முடிஞ்ச அளவுக்கு கட்டி பிள்ளையாருக்கு போடும் பொழுது அந்த அருகம்புல்லு பட்டிருக்கிற அந்த பனித்துளியோட காற்று, அதே மாதிரி இந்த சாதாரணமா தண்ணி இருக்கக்கூடிய இந்த ஜல காற்று, எல்லாத்துக்கும் மேல ஈரப்பத காற்று, இது எல்லாவற்றுக்கும் மேலாக கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்ட அந்த பிள்ளையார் சிலை மீது இந்த பன்னீர் துளி பட்டு அல்லது இந்த தண்ணீர் பட்டு அதுல வரக்கூடிய காத்து, நீங்க சாதாரணமா நீங்க ஒரு வீட்டில் சட்னி அரைச்சா கூட நீங்க எவ்வளவு நவநாகரிகமான விஷயங்கள்ல பித்தளையில தங்கத்தில் அரைச்சால் கூட சாதாரணமாக நீங்க ஒரு அம்மி கல்லில் அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ருசி தனிப்பட்ட முறையில் இருந்துட்டு இருக்கும். அதாவது சட்னிக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பொருளை ஒரு கருங்கல்லில் போட்டு கருங்கல்லால் செய்த அம்மிக்கல்ல நீங்க அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய சக்தி இருந்துட்டு இருக்குது. ரெண்டாவது அந்த கருங்கல்லுடைய இரும்பு சக்தி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக கள்ள தின்னால் கூட ஜீரணமாகுங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய விஷயமா இந்த கருங்கல் இருந்துட்டு இருக்குது. அந்த கருங்கல் மேல அருகம்புல்லு வச்சு அந்த அருகம்புல்லு மேல பட்ட தண்ணீரை நீங்க தீர்த்தமா குடிக்கும் பொழுது அது மிகப்பெரிய நன்மையா இருந்துட்டு இருக்குது. தீர்த்தம் மட்டுமல்ல, அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த சுவாச காற்று, காலை நேரத்துல நீங்க எதுவுமே சாப்பிடாம வெறும் வயிற்றோடு அந்த சுவாச காற்று அந்த தீர்த்தம் எல்லாம் சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நம்ம இந்த மாதிரி யதார்த்தமான இயற்கையான ஆன்மீகத்தை விட்டுட்டு செப்பு குடத்துல தண்ணீர் குடிக்கலாம், காப்பர் பைப்பில் தண்ணீர் குடிக்கலாங்கிற விஷயத்தை நம்ம நிறைய எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உயர்தரமான பிளாஸ்டிக் பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் மேல இதுதான் நல்லதுங்கிற விஷயத்தை அந்த காலத்துல நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய கருங்கல் அப்படிங்கிற விஷயம் அம்மிக்கல்லுக்கு மட்டுமில்ல, பொதுவாகவே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சுவாமி சிலையாக இருந்தாலும் அந்த சுவாமி சிலை ஆகம விதிகளுக்கு உட்பட்டு கருங்கல்லால் மட்டுமே தான் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவசர நிமித்தம் காரணமாக ஆளுக்கு ஒரு கோயில் கட்ட வேண்டிய நிபந்தம் இருக்கிறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா மாவு கல்லில் சிலை செய்து அதன் மூலமா சுவாமியை வடிவமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த கருங்கல்லுக்கு உண்டான ஒரு மகிமை மற்ற விஷயங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மை. அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது அந்த காலத்து கோயில் அப்படின்னா அதற்கு அதிகபட்ச சிறப்புன்னு சொல்லுவாங்க. எதனால? அந்த காலத்து கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக கருங்கல்லால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதிரி கருங்கல்லாலான அந்த கோயில் விக்கிரகத்தை நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு கருங்கல்லாலான படிக்கட்டு இருக்கும் இல்லையா, அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு பிரசாதமாக கொடுத்த நம்ம கிட்ட இருந்து வாங்கி மீதி ஒரு மூடி தேங்காய் கொஞ்சம் வாழைப்பழம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வாங்கி அந்த சுவாமி சம்பந்தப்பட்ட சன்னிதான படியில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த பொறி அந்த கடலை அந்த தேங்காய் பழத்தை கடிச்சுக்கிட்டு நம்ம சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய ஒரு நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் கூட அந்த இடத்துல விவாதிக்கப்பட்டு அது பிரச்சனையே இல்லாமல் நல்ல முடிவுக்கு வருதுங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு.
முதல் விஷயம் நான் இந்த கேட்டது வந்து அருகம்புல் மாலை சாத்தலாம். வேற ஏதாவது நம்ம சாமிக்கு படைக்கலாமா? வேற ஏன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சிலருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு வந்து குடத்துல தண்ணி வந்து ஊக்கி போட சொல்லுவாங்க. இன்னும் வந்து நீ வெள்ளிக்கிழமை பண்ணா சரியா இருக்கும்வாங்க. இந்த தண்ணீர் ஊற்றும் முறை, அவங்க அந்த வழிபடுற முறை இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும், இல்லை எப்படி ஃபாலோ பண்ணணும்? பொதுவாகவே விநாயக பெருமான வழிபடக்கூடிய விஷயம், அதாவது வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானம் வந்து கண்டிப்பாக காலை நேரத்தில் தான். தண்ணீர் ஊற்றி அருகம்புல்லு சாத்தி வழிபாடு வச்சுக்கிறது காலை நேரம் மட்டும்தான். எந்த நேரமாக இருந்தாலும் தண்ணீர் ஊற்றுன்னு சொல்ல கிடையாது. ஆனால் விக்கிரகத்துக்கு வந்து இந்த மாதிரி தண்ணீர் ஊற்றக்கூடிய, அதாவது ஜல சம்பந்தப்பட்ட வகையில வந்து சுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்தை வந்து வச்சிருக்கிறோம். அதுல வந்து காலை நேரம் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமா இருந்திருக்குதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அந்த வகையில வந்து காலை நேரம் தான் இந்த மாதிரி அருகம்புல் சாத்துவதற்கு, அதே மாதிரி பிள்ளையாருக்கு வந்து ஜலம் ஊற்றுவதற்கு மிக மிக நன்மையான காலமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான் வைக்கணும் அல்லது செவ்வாய்க்கிழமை தான் வைக்கணும்னு கிடையாது. எந்த நாளாக இருந்தாலும் அதிகாலை நேரத்தில், அதாவது குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்துல செய்யலாம். அல்லது 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள சூரிய உதயமாகி 1 மணி நேரத்துக்குள்ள இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த இரவு முடிஞ்சு பகல் சந்திக்கக்கூடிய அந்த பகல் சந்தி நேரத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது அதற்கு அளப்பரிய அற்புதம் வந்துட்டு இருக்குது. மிகப்பெரிய நன்மை இருக்கிறதாக சாத்திரம் சொல்லப்பட்டிருக்குது. இதுல வெள்ளிக்கிழமை தான் சரி அல்லது வந்து செவ்வாய்க்கிழமை தான் சரி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது. நம்ம வந்து முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமையாவது செய்யலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை ஒரு நாளாவது செய்யலாம், அல்லது வாரத்தில் ஒரு நாளாவது செய்யலாங்கிற விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். எந்த நாளாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை. இதுல எல்லாவற்றுக்கும் மேலாக சதுர்த்தி திதி வரக்கூடிய, அதாவது இந்த விநாயகர் பெருமானுக்கு உண்டான உகந்த திதியா இருக்கக்கூடிய சதுர்த்தி திதி வரக்கூடிய காலங்களில் அது தேய்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் வளர்பிறை சதுர்த்தியாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அருகம்புல் மாலை அதுதான் சாத்தலாமா, இல்ல வேற எதுவும் மலர்கள் படைக்கலாமா? விநாயகருக்கு அருகம்புல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது. அருகம்புல் கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் வேறு வகையான புஷ்பம் அணியக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. உங்களால் முடிஞ்ச அந்த சாஸ்திர ரீதியா அப்படிங்கிறத விட பொதுவாகவே நீங்க வாசனை திரவியம் இருக்கக்கூடிய மலர்களை வந்து பிள்ளையாருக்கு சாத்தலாம். அதே மாதிரி வந்து பிள்ளையாருக்கு வந்து காலை நேரத்தில் வந்து இந்த மாதிரி மலர்களை கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட பால், சுத்தமான பசும்பால் கிடைச்சா வாங்கி கொடுக்கலாம். இன்னைக்கு பால் அப்படிங்கிறது பசும்பால் கிடைக்காத பட்சத்தில் வந்து பாக்கெட் பால் வாங்குறோம். அந்த மாதிரி பாக்கெட் பால் வாங்கியாவது இந்த மாதிரி பிள்ளையாருக்கு வந்து காலை நேரத்தில் பால் அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை நெய்வேத்தியம் பண்ணலாம். எதுவுமே முடியாதவங்க வந்து ஒரு சின்ன கஷ்டம் வந்துன்னு வைங்களே, அந்த மாதிரி கஷ்டத்தை வந்து அடுத்தவங்க சொல்ல முடியலையா, சாதாரணமாக ஒரு மிட்டாய் வாங்கி பிள்ளையாருக்கு முன்னாடி மிட்டாய் வாங்கி அந்த மிட்டாயை பிள்ளையாருக்கு பாதத்தில் படைச்சி வச்சுட்டு ஒரு 3 முறை சுற்றி வந்து அந்த மிட்டாய் எடுத்து 4 பேருக்கு தானம் பண்ணிங்கன்னு வைங்களே, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை வந்து சாதாரணமாக விலகக்கூடிய, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்று தற்காத்து கொடுக்கும், அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி பிள்ளையாருக்கு படைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு தானம் செய்து மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து சாப்பிடக்கூடிய வழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது நல்லதா இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.